ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷருத்ர நெஸ்ட். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆடி அமாவாசைக்கு என்ன சிறப்பு, யாரெல்லாம் விரதம் இருக்கலாம், என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி இப்பதிவில் காண்போம். ஆடி அமாவாசை போன்ற விரத நாட்களில் தெரியாமல் நாம் செய்யும் சில தவறுகள் முன்னோர்களின் கோபத்திற்கு நம்மை ஆளாக்கிவிடும். இதனால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதனால் ஆடி அமாவாசை விரதத்தை யாரெல்லாம் இருக்க வேண்டும், அன்று ஆண்கள் என்ன செய்ய வேண்டும், பெண்கள் என்ன செய்ய வேண்டும், யாரெல்லாம் தர்ப்பணம் தரலாம் என்று பார்க்கலாம். பித்ரு தர்ப்பணத்தின் பலன். முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணங்கள், சிரார்த்தங்கள் மூலம் பித்ருக்களுக்கு கூடுதல் பலமும் ஆத்ம சக்திகளும் கிடைக்கும். அந்த சக்தியை பெறும் பித்ருக்கள் அவற்றை மகாவிஷ்ணுவின் பாதங்களில் சமர்ப்பிப்பதாக ஐதீகம். நாம் செய்யும் பித்ரு தர்ப்பணங்கள், சிராத்தங்கள் நம் முன்னோருக்கு மட்டுமன்றி நாம் வணங்கும் மகாவிஷ்ணுவையும் சென்று அடைகிறது. எனவேதான் ஆடி அமாவாசை மற்ற எல்லா அமாவாசை நாட்களையும் விட உயர்ந்ததாக கருதப்படுகிறது. ஆடி அமாவாசையின் சிறப்பு. ஒவ்வொரு அமாவாசை என்றும் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் யமதர்மராஜனின் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பாராம். ஆடி அமாவாசையானது மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு புறப்படும் நாளாகும். எனவேதான் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசையான ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முன்னோர்களுக்கு படையல். அமாவாசை நாளில் நாம் சைவ உணவுகளை பெரும்பாலும் சமைக்க வேண்டும். அமாவாசை விரதத்துக்கு சமைக்கும் போது கண்டிப்பாக பூசணிக்காய், அகத்திக்கீரை, வாழைக்காய் உணவில் சேர்க்க வேண்டும். முதலில் முன்னோர்களுக்கு படையிட்டு பிறகு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு யாராவது 2 பேருக்காவது அன்னதானம் வழங்கிவிட்டுதான் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் சாப்பிட வேண்டும். யாரெல்லாம் விரதம் இருக்க வேண்டும்? பெற்றோரை இழந்த ஆண்கள், மனைவி இழந்த ஆண்கள், அப்பா இருந்து அம்மா மட்டும் இல்லை என்றாலும் அமாவாசை விரதம் இருக்க வேண்டும். அப்பா தர்ப்பணம் கொடுத்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ள மகனும் அம்மாவிற்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. அம்மா உயிருடன் இருந்து அப்பா மட்டும் இல்லை என்றாலும் அப்போதும் அவருடைய மகன் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். கணவனை இழந்த பெண்களும் அமாவாசை விரதம் இருந்து படையல் போடலாம். அமாவாசை நாளில் மறைந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும். அமாவாசை தினத்தில் முன்னோர்களின் படத்திற்கு விளக்கேற்றுவது போல கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். பசுவிற்கு அகத்திக்கீரை தானம் கொடுக்க வேண்டும். பெண்கள் தர்ப்பணம் தரலாமா? கணவனை இழந்த பெண்கள் மட்டும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். சுமங்கலி பெண்கள் ஒருபோதும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க கூடாது. சுமங்கலி பெண்கள் அமாவாசை நாளில் பட்டினியுடன் சமைக்க கூடாது. நன்றாக சாப்பிட்டு விட்டு நிறைந்த வயிற்றுடனே விரதத்திற்கான உணவு சமைக்க வேண்டும். அமாவாசை அன்று இரவு உணவின் போது கண்டிப்பாக 1 கைப்பிடி அளவாவது அன்னம் சாப்பிட வேண்டும். என்ன செய்யக்கூடாது? அம்மா அப்பாவிற்கு ஒரே பெண் குழந்தை மட்டும்தான் என்றாலும் சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் தரக்கூடாது. அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று தாய் தந்தையை நினைத்து பிரார்த்தனை செய்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடலாம். அங்கு யாராவது ஒருவருக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். வீட்டிற்கு வந்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து யாரையாவது 2 பேரை வீட்டிற்கு அழைத்து அன்னதானம் கொடுக்கலாம். தர்ப்பையின் மகிமை. பூமியில் பல வகை புற்கள் முளைத்து வந்தாலும் தர்ப்பைக்கு தனி சிறப்புண்டு. விசேஷ குணம் நிரம்பிய தர்ப்பை ஆகாயத்தில் தோன்றியதாக ஒரு நம்பிக்கை உண்டு. இதன் ஒரு முனையில் பிரம்மனும் மறுமுனையில் சிவனாரும் நடுவில் பெருமாளும் வாசம் செய்வதாக நம்பிக்கை. தர்ப்பைக்கு திருப்புதல், தெய்வப்புல், அமிர்த வீரியம் ஆகிய பெயர்கள் உள்ளன. மனித முயற்சிகள் அதிகமில்லாமல் சுயம்புவாக தோன்றும் தர்ப்பை நிலத்தில் வாடிவிடாத, நீரில் அழுகிவிடாத தன்மையுடையது. ஆன்மா தோன்றுவது போன்று தானே தோன்றி தானே வளரும் தர்ப்பையில் ஆன்மாவை ஆவாகனம் செய்து வழிபடுவார்கள். அதிக உஷ்ணத்தன்மை கொண்ட தர்ப்பை அமாவாசை மற்றும் கிரகண காலங்களில் அதிக வீரியத்துடன் திகழும் என்பதால் தர்ப்பணத்திற்கு தர்ப்பை புல்லை மட்டுமே பயன்படுத்துவார்கள்.
எல் தர்ப்பணம். எல் என்பது வடமொழியில் திலம் என்று கூறுவார்கள். விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவானின் அம்சமாக தோன்றியது எல். திலம் என்று சொல்லப்படும் எல்லை தானமாக கொடுத்தாலே சகல பாவங்களும் நீங்கிவிடுமாம். இந்த எள்ளும் தண்ணீரும் பித்ருக்களுக்கு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. எனவே ஆடி அமாவாசை புண்ணிய தினத்தில் பித்ருக்களை மறந்துவிட்ட நம் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெற வேண்டும். தவிர்க்க வேண்டிய காய்கள். அதேபோல் திதி சிராத்த தர்ப்பண காலங்களில் பூண்டு, வெங்காயம், தக்காளி ஆகியவற்றை சேர்க்கக்கூடாது. பாகற்காய் 100 வகை காய்களுக்கும், பிரண்டை 300 வகை காய்கறிகளுக்கும், பலாக்காய் 600 வகை காய்களுக்கும் சமம் என்பார்கள். ஆக இந்த 3 காய்களையும் அன்றைய சமையலில் சேர்த்து கொள்ளலாம். வாழைக்காயும் சேர்ப்பது அவசியம். யார் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும்? யார் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றி பலருக்கும் சந்தேகம் ஏற்படுவது இயல்பு. மறைந்துவிட்ட தன் தகப்பனார், தன் தாத்தா, கொள்ளு தாத்தா, தன் அம்மா, தன் பாட்டி, தன் கொள்ளு பாட்டி, அம்மாவின் கோத்திரம், அவர்களின் பரம்பரை, அப்பாவின் கோத்திரம், அவர்களின் பரம்பரை என்று 12 பேருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். மேலும் யாரும் இல்லாத ஆதரவற்று இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷமாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. தீர்த்த கரைகளில் தர்ப்பணம் கொடுக்க முடியாத சூழலில் வீட்டிலேயே முன்னோரை ஆராதிக்கலாம். படையிலிட்டு அவர்களை வழிபட்டு முன்னோரின் ஆசியை பெறலாம். பசுக்களுக்கு அகத்திக்கீரை உண்ண கொடுப்பது மிகவும் சிறப்பு. வீட்டில் ஆடி அமாவாசை சடங்கு. சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து தலைக்கு குளித்தால் உங்கள் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தலாம். உங்கள் வீட்டை நன்கு சுத்தம் செய்து உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். சடங்குகளின் போது மரியாதை மற்றும் பக்தியின் அடையாளமாக அரை நாள் விரதத்தை பின்பற்றுங்கள். தர்ப்பணம் செய்யுங்கள். நீங்கள் பித்ரு தர்ப்பணம் செய்தால் தேவையான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து கொள்ளுங்கள். முறையான சடங்குகள் மற்றும் மந்திரங்களுக்கு ஒரு பூசாரியின் வழிகாட்டுதலை நாடுங்கள். தர்ப்பணம் செய்த பிறகு நன்றி உணர்வின் அடையாளமாக காய்கறிகள் மற்றும் தட்சிணையை பூசாரிக்கு வழங்குங்கள். மூதாதையர்களை வழிபடுவதற்கு எளிய சைவ உணவுகளை தயாரிக்கவும். உணவின் ஒரு பகுதியை வாழை இலை அல்லது தட்டில் வைத்து உங்கள் முன்னோர்களுக்கு பிரார்த்தனைகளுடன் சமர்ப்பிக்கவும். அவர்களின் புகைப்பட சட்டத்தை பயன்படுத்தி வழிபட்டு அவர்களின் நினைவாக புதிய ஆடைகளை அல்லது ஒரு குறியீட்டு துணியை வழங்குங்கள். காகங்கள் அல்லது பசுக்களுக்கு உணவு வழங்குங்கள். அவை உங்கள் காணிக்கைகளை மூதாதையர் உலகிற்கு எடுத்து செல்லும் என்று நம்பப்படுகிறது. அனைத்து சடங்குகளை முடித்த பிறகு பய பக்தியுடனும் நன்றியுணர்வுடனும் தயாரிக்கப்பட்ட உணவை உட்கொள்ளுங்கள். ஆடி அமாவாசை 2025 தேதி மற்றும் நேரம். ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை ஆடி அமாவாசை அனுசரிக்கப்படுகிறது. அமாவாசை திதி ஜூலை 24ஆம் தேதி அதிகாலை 3:05 மணிக்கு தொடங்கி ஜூலை 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:48 மணிக்கு முடிவடைகிறது. அமாவாசை திதி தர்ப்பணம் நேரம். அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் வியாழக்கிழமை. சூரிய உதயத்திற்கு பிறகு நீங்க தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். வியாழக்கிழமை 7:30 மணிக்கு மேல் நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம். ஆடி அமாவாசை விரத பலன்கள். ஆடி அமாவாசை விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னவென்றால், பித்ருதோஷம் நீங்கும். பசுக்களுக்கு அகத்திக்கீரை வழங்க வேண்டும். பித்ருதோஷத்தால் தடைப்பட்டிருந்த குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும். குடும்பத்தில் அனைவருக்கும் ஆரோக்கியம் தருவதுடன் நிதி பிரச்சனைகளும் தீர்க்கும். ஆடி அமாவாசை என்பது ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகும். இது நமது வேர்களுடன் மீண்டும் இணைவதற்கும் நமது முன்னோர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதற்கும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. முன்னோர் வழிபாடு மகத்தான ஒன்று. நம் ஞான நூல்கள் பலவும் நமக்கான பலவகை கடமைகளை சுட்டிக்காட்டி அவசியம் அவற்றை செய்யும்படி பணிகின்றன. அவற்றில் முன்னோர் வழிபாடும் ஒன்று. திதி கொடுப்பது மற்றும் அமாவாசை தர்ப்பணம் அளிப்பது முன்னோர்களின் ஆசையும் அருளையும் பெற்றுத்தரும். நாமும் நம்மால் முடிந்தவரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசிகளை பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.